உலகம் இரண்டாக பிளந்த நாள் அது. ஒரு பக்கம் தர்மம், மற்றொரு பக்கம் அதர்மம். சகோதரர்கள், ஒரே இரத்தம். ஆனால் இன்று எதிரிகள். 18 நாட்கள், ஆயிரக்கணக்கான வீரர்கள், ஒரே மண், குருக்ஷேத்திரம். இது சாதாரண போர் இல்லை. இது மனிதர்களின் அகங்காரமும் தெய்வத்தின் திட்டமும் மோதிய தருணம். பீஷ்மர், கௌரவர் படையின் தலைமை தளபதி. அவரின் சங்கு முழங்கிய தருணம் பூமி நடுங்கியது. 11 கௌரவர் படை, 7 பாண்டவர் படை. அம்புகள் மேகமாய் பறந்தன, குதிரைகள் சத்தமிட்டன, ரதங்கள் மோதின. அர்ஜுனன் வில் எடுக்கிறார், ஆனால் மனம் குலைகிறது. அவர் என் தாத்தா, அவர் மீது நான் எப்படி அம்பு விடுவது? அவரின் சாரதியாக நின்றார் கிருஷ்ணர். அர்ஜுனா, இது உறவுகளின் போர் இல்லை, இது தர்மத்தின் போர். ஆனால் அந்த நாள் பீஷ்மர் அசைக்க முடியாத புயலாய் விளங்கினார். பாண்டவர் படை கடுமையாக இழந்தது. முதல் நாள் முடிந்தது, இரத்தம் மண்ணில் கலந்தது. அடுத்த நாள் அர்ஜுனனின் கண்களில் தயக்கமில்லை. அர்ஜுனன் அம்புகளை மழையாக பொழிந்தார். பீமன் கோபத்தின் உருவமாக மாறினார். இது என் சபதம், ஒவ்வொரு கௌரவரையும் வீழ்த்துவேன். அவரின் கதைவு ஒலி போர்க்களம் முழுவதும் எதிரொலித்தது. ஆனால் பீஷ்மர் இன்னும் தடுக்க முடியாதவர். துரியோதனன் உள்ளுக்குள் சந்தேகம் கொண்டான். பீஷ்மர் முழு சக்தியுடன் போராடுகிறாரா? 3ஆம் நாள் போரின் கொடூரம் உச்சத்தை தொட்டது. அம்புகள் வானத்தை மறைத்தன, யானைகள் விழுந்தன, வீரர்கள் கத்தினர். பீமன் பல கௌரவர் சகோதரர்களை வீழ்த்தினார். துரியோதனன் கோபத்தில் பீஷ்மரை சந்தித்தான். நீங்கள் பாண்டவர்களை காப்பாற்றுகிறீர்கள். பீஷ்மரின் கண்கள் தீப்பொறியாய் மின்னின. நான் கௌரவர்களுக்காக உயிர் கொடுப்பேன், ஆனால் தர்மம் எங்கு இருக்கிறதோ என் மனம் அங்குதான். 4ஆம் நாள் பீஷ்மர் மீண்டும் அசுர வேகத்தில் தாக்கினார். பாண்டவர் படை சிதறியது. அர்ஜுனன் இன்னும் முழு சக்தி பயன்படுத்தவில்லை. அந்த தருணத்தில் கிருஷ்ணரின் பொறுமை உடைந்தது. அவர் ரதத்திலிருந்து குதித்தார். அர்ஜுனா, நீ போராடவில்லை என்றால் நான் சுதர்சனத்தை எடுப்பேன். கையில் சக்கரம் எடுக்க முயன்றார். அர்ஜுனன் பயத்தில் வணங்கினார். கேசவா, நான் போராடுவேன். அந்த நொடி போரின் திசை மாறத் தொடங்கியது. 5ஆம் நாள் அர்ஜுனன் இனி தயக்கமில்லாமல் தாக்கினார். பீமன், சகாதேவன், நகுலன் அனைவரும் ஒன்றுபட்டனர். பீஷ்மர் இன்னும் வீழவில்லை, ஆனால் அவரது வேகம் குறைந்தது. போர்க்களம் சடலங்களின் கடலாய் மாறியது. 5 நாட்கள் முடிந்தது. ஆனால் இது தொடக்கம் மட்டும். இன்னும் விழாத வீரர்கள் உள்ளனர், இன்னும் உடையாத சபதங்கள் உள்ளன. அடுத்த நாட்களில் ஒரு இளம் வீரன் வீழ்வான். ஒரு தாத்தா அம்பு கிடங்கில் படுப்பார். குருக்ஷேத்திரம் இன்னும் ரத்தம் கேட்கிறது.